கடகராசிக்காரர்களுக்கு 2025 ஜூலை மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் மாதம் முழுவதும். செவ்வாய் என்று சொல்லப்படுகிற ராஜோகாதிபதி 2ஆம் இடத்துல சிம்மத்துல நட்பு வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது, வருமானத்துக்கு நல்லது, நல்ல ஒரு செயல்திறனுக்கு நல்லது, இடம் வீடு வண்டி வாகனம் குழந்தைகள் விஷயங்கள் அதுக்கு நல்லது. அதே சமயத்துல சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை. இந்த மாதிரி நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள், இல்லற வாய்ப்புகள், இல்லற விஷயங்கள்லாம் கொஞ்சம் மேன்மை ஆகிறது, எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. சூரியனும் குருவும் 12ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, குருவே 6ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி சில கடன்கள் வாங்குறது, கடன் மூலமாக அபிவிருத்தி செய்ய நினைக்கிறது, கூட்டு முயற்சியாக ஜெயிக்க பார்க்கறது, வெளிநாடு போக பார்க்கறது, இதுக்கெல்லாம் சாதகமான ஒரு அமைப்பு காட்டுதுங்க. குரு 6 கனெக்ட் ஆகிற பார்த்தீங்கன்னா கடன் ஈஸியாக கிடைக்கும், பணம் ஃப்ளோ நல்லா இருக்கும். ஆனால் அது இந்த பணத்தை வைத்து நீங்கள் வந்து முன்னேறக்கூடிய அமைப்புக்கு பிளான் இருக்கா, திட்டம் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா கிடைக்கிறது கிடைச்சிரும் டக்குன்னு. ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு செயல்திறன் பிளான் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அது எந்த நேரத்தில் அது ஈல்டாகும், எந்த அளவுக்கு ஜெயிக்க முடியுங்கிறது பார்த்துக்கணும். ஏன்னா இந்த மாதம் ஜூலை மாதம் ஒரு மாதிரி ஒரு சுபக்கடனோ, ஒரு வண்டி வாகனத்துக்காகவோ, ஒரு அபிவிருத்திக்காகவோ, வீடை வசதிப்படுத்திக்கிறதுக்காகவோ, ஒரு வியாபாரத்துக்காகவோ டக்குன்னு ஒரு டாப் அப் லோன், ஒரு ஓடி எக்ஸ்டெண்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்துல 2ஆம் வீட்டு அதிபதியை பண்ணிருக்கிறப்ப சில சுப விரயங்களும் உண்டு. சில விஷயத்துக்காக நம்ம செலவு பண்றது, கொஞ்சம் பணம் விரயங்கள் ஆகிறது இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எதுக்கு செய்யறங்கிறது பார்த்து செய்யணும். அதே சமயத்துல சனி உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்க சனி 9க்கு போய் 3 மாசம் ஆச்சு. அது நல்ல அமைப்பு தான் இருக்கு. தகப்பனார் விஷயத்துல கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள் வரலாம், பார்க்கணும். ராகு கேதுகள் 8-1 இருக்கிறது வருமானத்தை தேடுற விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஆர்வமா இருக்கக்கூடிய அமைப்பு தொழிலதிபர்கள் கண்டிப்பா கொடுக்குது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே புதன் வரனால நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்பு, கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் நுண்ணிக்கமா நம்ம என்ன படிக்கிறோம், ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணணும், என்ன ஃபீல்டில் போகலாம் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் முடிவெடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு.